கேரக்டர். நீங்க உடனே பார்த்து அப்படிங்கிறீங்களோ அதாவது சைல்ட்ஹுட் வந்து சேர்த்து அம்மா கேரக்டர். ஏன்னா இப்போ நான் அம்மான்னு பக்கத்துல சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அன்பு அரவணைப்பு இல்லைன்னா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு ஆழமான விஷயம் இது. எல்லாத்தையும் ஒரு நல்ல அம்மாவை பார்த்துருப்பீங்க, பட் இதுல ஒரு வித்தியாசமான அம்மாவை பார்க்க போறீங்க. ஒரு அருமையான டீம், ப்ரொஃபஷனலான டீமோட ஒர்க் பண்ண. அப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஷக்கி, அவங்க மூலமா தான் எனக்கு ஆஃபர் கிடைச்சிச்சு. சொன்னாங்க அது எப்பவுமே ஒரு அழுகிற மாதிரி அம்மாவோட சோகமான அம்மாவோட நினைச்சிட்டீங்களா வேலைக்கு ஆகாது, இந்த படம் நீ செய், ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னார். அண்ட் ரவி சார் சொன்ன மாதிரி வெரி சாஃப்டா வெரி சைலண்ட் பர்சன். எந்த அளவுக்கு டேலண்டடா இருக்காரோ அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியான ஒருத்தர். இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித். நிச்சயமா எல்லாம் வாங்க, படத்தை பாருங்க. நன்றி. ஷாக்கிலா மேம், விதேசி பழக்கம்லாம் இல்லை. நாங்கள் வந்தது உண்மை படத்தை பற்றி உண்மையாக சொல்றது. இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் வேம்பா நடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து காமெடி கிளாமர் எல்லாம் பண்ணியிருக்கேன். வேம்பா இந்த படத்தில் பண்ணேன். இதுக்கு ரவிக்குமார் சார் என்ன அப்ரோச் பண்ணப்போ நான் கேட்டேன், எப்படி என்ன வச்சு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னு. அவர் சொன்னார், இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இது கண்டிப்பாக உங்களால் முடியும்னு. நான் சொன்னேன், ஓகே நான் ட்ரை பண்ணுறேன்னு. அவர் என்ன முடிஞ்ச வரைக்கும் வேலை வாங்கிட்டாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. இங்கே நிறைய ஷார்ட்ஸ் வந்து அவரை நடிக்க சொல்லி, இல்லை எனக்கு வரல நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி பண்ணியிருக்கேன். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரோல் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் இதில் சார் ஹீரோ சுஜி வேலாஜியோட அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வரல, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. யூஸ்வலி நிறைய ஆக்சுவலி ஆர்டிஸ்ட்னு சொல்ல போனால் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நிறைய நடிகர் பட்டாளமே இருக்குன்னு சொல்லணும். இதில் படம் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மை கேரக்டரோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது ஒரு காப் ஸ்டோரியில. ஸோ காப் ஸ்டோரியில மோஸ்ட்லி எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ற ஏரியா வந்து ஆக்ஷனா தான் இருக்கும். ஸோ ஸ்டண்ட்ல சும்மா போய் விளையாடி இருக்கிற லோகஸ் சார் பேச அழைக்கிறோம். உண்மை படத்தில் ஸ்ட்ரிக் மாஸ்டர் ஒர்க் பண்ணிக்கிறேன். சார் ரவி சார் வந்து மிக சிறப்பாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா ஒர்க் பண்ணாது. ரொம்ப ஸ்கிரிப்ட் பண்ணாது. அது சைக்கிளா மேலும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. ரொம்ப விட்டுச்சாங்க. சரி எப்படி சொல்லணும்னா சைக்கிளா மேடம் சொல்லியாச்சு, நான் அதுன்னு சொல்லணும். எல்லாம் நல்லா விளையாடு. தயவுசெய்து இந்த படத்தை ஈஸியாக பார்க்காம கேட்டு பார்த்தா நாங்கள் கஷ்டப்பட்டு அத்தனை இருக்கோம். ஒரு படம் உண்டு. நல்லா இருக்கும். ரவி சார் அவர் கஷ்டமாக இருக்கணும். நான் கஷ்டம் அந்த மாதிரி படம் பண்ணுறது யாரும் வச்சுக்கொண்டு தேங்க்ஸ். இந்த படம் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ண வச்சுருக்கேன். அந்த ஃபுல் ஃப்ரீடத்தை நான் நல்லபடியாக யூஸ் பண்ணியிருக்கேன். படம் பார்த்து சொல்லுங்கள். படம் கொஞ்சம் மேலே அதுக்கு சில காரணங்கள், பர்சனல் ப்ராப்ளம், அவரோட பிஸ்னஸ் ப்ராப்ளம் எல்லாம் செய்து அதே மாதிரி படம் நல்லா வந்திருக்கு. என்னோட ஆசை. தேங்க்யூ வெரி மச். இதை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் நான் மீடியாவில் பார்த்துருக்கேன். இதுதான் ஒரு சில பேரும் நம்ம தான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்காரு. இந்த படத்தை சொல்ல போனால் இந்த கதையை வந்து நிறைய பேர் தான் சொல்லணும். ஒருத்தர் ஆஃபீஸில் போய் இந்த படம் பண்ணலாம் கதை சொல்லி கொஞ்சம் அப்செட் ஆகிடுறாங்க. அந்த கதை அந்த மாதிரி கதை. அந்த காலத்தில் வந்து நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து போய் மக்களுக்கு சேர்ற விஷயம் பொய்யெல்லாம் போய் சேருது. மக்களுக்கு போய் சேர்ற விஷயமே பொய்யெல்லாம் போகுது, நேராக தான் எதுவுமே உண்மை கிடையாது. இன்னைக்கு உண்மை வந்து மட்டமாக போயிடுச்சு. அதான் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. போய் ஊழல் பவர், ஒரு பக்கம் பொலிட்டிக்ஸ், ஒரு பக்கம் மக்களோட தண்ணீர், ஒரு பக்கம் விஐபி ஆரம்பம். திரைக்கு பின்னாடினால யாரும் தெரியாது. திரைக்கு முன்னாடிதான் சிவரி போய் அதே மாதிரி திரைக்கு பின்னாடி ஒரு கதையை உண்மை. இந்த கதை வந்து யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஊழல் சம்பந்தப்பட்ட கதை. இதுக்கு நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க, ஒரு அண்ணன் போட்டு தங்கச்சி போய் பார்ப்பாங்க. தங்கச்சினா இருபது முன்னே காமிப்பாங்க. ஆனால் இந்த படத்துல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தங்கச்சியா ஒரு திருநங்கை கேரக்டர். திருநங்கை கேரக்டர் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் கேரக்டர் ஒன்று, திருநங்கை கேரக்டர் ஒரு மென்டல் கேரக்டர். இந்த படத்தை
எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் ஆக்ஷன் ஆகிடுது. அதுக்கும் நிறைய பேர் கதைகளை சப்போர்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் மீடியா நண்பர்களுக்கு. இந்த கதையை சொல்ல போனால் இன்னைக்கு நடக்கிற ஜென்ரேஷன்ல எல்லாம் தப்பா போயிட்டு இருக்கு. யாருக்கும் சரியான ஒரு விஷயம் போய் கேதரிங் ஆகும். எல்லாரும் தன்னை பற்றி யோசிக்க கூட மற்ற பற்றி யாரும் யோசிக்க மாட்டாங்க. மற்ற பற்றி யோசிக்கணும். அவங்க ஒரு மெசேஜ் போகணும். அது பொய் சொன்னா பொய்ய தான் போகும். அது உண்மைன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னா ஒருத்தர் சொன்னா ஒரு பொய் சொன்னீங்க அம்மா பொய் சொல்ல வரணுங்க. ஒரு 10 பேர் பொய் சொல்லி ஒரு 15 பேர் உண்மை சொல்லுவேன். ஆமாப்பா இருந்தாலும் உண்மை தான் சொல்லுவாங்க. அந்த 10ல ஒருத்தமா சொல்லுவாங்க உண்மை. ஆனா அந்த 10 பேர் பொய் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி காலகட்டம் போயிட்டு இருக்கு. நம்ம இந்த படத்தோட கதையும் ஒரு நல்ல கனமான கதை. நான் இந்த படத்துல கேரக்டர் நம்ம கேரக்டர் ஒரு கேரக்டர் திருநங்கை ஒரு கேரக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்னும் வெயிட் போட்டி இருக்கணும். நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஃபைட்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. நம்ம லோக மாஸ்டர் இப்போ நீங்க பாக்குறீங்க. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஃபைட் கிட்ட ஒரு 15 நாள் ஒரு ஃபைட் பண்ணோம். அதனால 2 ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. சாங்ஸ் ஒரு சுத்தமாக முடியாது. எனக்கு ரொமான்ஸ் சத்தியமாக வரவே வராது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தாரா மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க தான் எனக்கு ரொமான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் அவங்க பண்ணாங்க. தாரா மாஸ்டர், ராபர்ட் மாஸ்டர், அப்புறம் கிராம மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு டான்ஸ் பற்றியே ஒரு சில விஷயம் ஒரு குழுவாக சொல்லலாம். ராபர்ட்டும் கிராம மாஸ்டரும் அவங்க நிறைய எனக்கு ஒர்க் அப் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கலாம்.